இனி ஒரு விதி செய்வோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு சில பல தலைப்பில் பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோருடைய வருகை திருப்பியும் திமுகவுக்கு தேவைப்படுதா அப்படின்ற தலைப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கருடைய அரெஸ்ட்டை தொடர்ந்து இப்போ ஃபெலிக்ஸ் அவர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் இருக்குது. இந்த தலைப்பு கூட நம்ம கூட பேசுறதுக்கு இனிவல் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். 2024 தேர்தல் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. 4வது கட்டம் தேர்தல் போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து வேணும். அதுக்கு முன்னாடி 26க்கு திமுக பிளான் பிரசாந்த் கிஷோரை மறுபடியும் கொண்டு அதே அந்த 2021க்கு எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி 2026 ஒர்க் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கிறதா ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை முதற்கட்டமாக முதல்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரசாந்த் கிஷோர் இனிமேல் இந்த மாதிரியான இது பண்ண மாட்டேன், நானே அரசியலுக்குள்ளார இறங்கலான்னு இருக்கேன்ட்டு சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒருத்தர் தேவைப்படுது. ஒரு வியூகம் அமைச்சு கொடுக்க மக்களுடைய மனசில் விளம்பர அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு வியூக அமைப்பாளர் நமக்கு தேவைப்படுது. ஆக்சுவலாக ஒரு தமிழனா நான் ரொம்ப வெட்கப்படுறேன். என்னுடைய சக தமிழர்கள் திமுகன்னு தூக்கி பிடிக்கிற அந்த மனநிலையை உண்மையிலே வெட்கத்தோடு தான் பார்க்குறேன். காரணம் என்ன நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தேர்தல், அதாவது நாட்டை ஆளக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, தன் சுயநலம் மறந்து எல்லாருடைய நலத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிறது தான் ஒரு உண்மையான அரசியலுக்கான ஒரு அடித்தளம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிறுவனம் நடத்துகிற மாதிரி கன்சியூமர்ஸ் எவ்வளோ பேர் கிடைக்கும், எத்தனை பேர் நம்மளுடைய பொருளை வாங்குவாங்கன்ற மாதிரி, எத்தனை பேர் நம்மளுடைய அரசியலை வாங்குவாங்கன்ற ஒரு இடத்துல இறங்குறாங்க பாருங்க. அதே மாதிரி ஆரியம் திராவிடம் கைகோர்க்குது. இங்கே நம்ம தமிழர்களை முட்டாளாவே பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழர்களும் தேவையில்லாமல் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி நம்ம போயிட்டு இருக்கோம். இது நான் உண்மையிலே நம்மளுடைய உளவியல் எந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு, நம்ம எப்போ இதுலேருந்து வெளியில் வருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது பிரசாந்த் கிஷோர் இஸ் நத்திங் பட் ஐபேக் நிறுவனம்ங்கிறது என்ன, எப்படி வெற்றி பெறலாம் வியூகம் அமைச்சு கொடுக்கறது. ஆனால் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுறது என்ன தெரியுமா, மக்களுக்கு நன்மைகளை எவ்வளோ செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும்னு வியூகம் அமைச்சு கொடுக்குறவங்க தான் இன்றைக்கி நமக்கு தேவையானவர்கள். அப்படிப்பட்டவங்க அவங்களோட வேலை செஞ்சாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது செஞ்ச கொஞ்சம் விஷயங்களை ரொம்ப பெருசாக ப்ளோ பண்ணி காட்டுறது, ஆனால் செய்யாத விஷயங்களை செய்வோன்னு சொல்கிறது. அதே மாதிரி பிம்பப்படுத்துதல். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான், எல்லாமே பிம்பப்படுத்தி அரசியலாக கொண்டு போகிறதுக்கான முயற்சியை தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது. சரி, இப்போ ஒரு ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டோம், ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவை கொஞ்சம் மிரண்டு போயிருக்கு. காரணம் அதில் மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, மாற்றம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன மாற்றம் வேணும், மாற்றி நல்லதை நினைக்கணும் அப்படின்னு. சரி, இவ்வளவு ஊழல்களுக்கு அப்புறம், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் நீ அமைச்சரவை மாத்துறேன்னா அதுக்கு காரணம் என்ன? தோல்வி வருதுன்றது தெரியுது, நமக்கான பிரச்சனைகள் வருதுங்கிறது தெரியுது. அப்போ அதுக்கான காரணம் என்ன? நல்ல அரசியல் கொடுக்கணுன்ற மக்களுடைய விழிப்புணர்வு தான். அப்போது ஒரு விழிப்புணர்வு மக்கள் டிமாண்ட் பண்ணாதான் நீ நல்லவனாக இருப்ப அப்படின்னா நமக்கு அந்த நல்லவனே தேவையில்லைங்கிற காரணம் என்ன? இவங்க திருப்பியும் தன்னை நல்லவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற தமிழ் தேசிய அரசியலை முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தவர்களை திராவிட வலைக்குள்ள சிக்க வச்சுட்டாங்க. உண்மைதானே? அது நம்ம பார்க்குறோமே இல்லையா? உண்மையாகவே தமிழ் தேசியத்துக்காக நின்றவர்கள், தமிழர்களுக்காக நின்றவர்களை ஒரு சாதி அரசியலுக்குள்ளாரையும் திராவிட அரசியலுக்குள்ளாரையும் கொண்டு அவங்கள செதைச்சது தான் மிச்சமாக போச்சே தவிர்த்து நல்ல ஒரு அரசியல் அரசியல்வாதிகள் இங்கே கிடையாது. அறம் சார்ந்த அந்த மாதிரி நமக்கு கிடைக்கல. அப்போ இன்னைக்கு சரி, நாங்கள் அமைச்சரவை மாத்திரம் பெஸ்ட் பீப்புள் கொண்டு வரோம் அப்படி தான் சொன்னாங்க. இறையாண்பு கொண்டு வரும்போதும் மற்றவங்களெல்லாம் கொண்டு வரும்போது நாங்கள் பெஸ்ட் பீப்புள். கடைசியில் என்ன ஆச்சு? எல்லாமே புஸ்வானமாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் என்னுடைய மரியாதைக்குரியவராக இருக்கிறது பிடிஆர் அவர்கள் தான். நான் அவர்கிட்ட அதுதான் சொல்லுவேன், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது. யூ ஆர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் அப்படின்னா ஏதோ உங்களுடைய முன்னோர்கள் திராவிடத்துக்கு துணையாக இருந்தாங்கன்றதுக்காக நீங்களும் அங்கே பயணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் தமிழ் தேசிய அரசியல் தான். அவருடைய நாலேஜ்க்கும் அவருடைய அந்த என்ன சொல்கிறது சென்ஸ் ஆஃப் டிக்னிட்டி, தன் சுயமரியாதை அவர் பெருசாக மதிக்கிறாரு, டிக்னிஃபைடாக இருக்கார்ல. அப்போ அவர் ஹி ஹாஸ் டு திங்க். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா யாருமே சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் யர் ஓன் வீக்னஸஸ். சரி, இன்றைக்கி மாற்றம் கொண்டு வந்துட்ட உடனே என்ன ஆகும்? மக்கள் மாறிட்டாங்க, திருந்திட்டாங்க, லெட் மீ ஓட்டுன்னு பண்ணிங்க அப்படின்னா இந்த மக்களாகிய நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னா, மறுபடியும் ஒரு தமிழ் தேசிய கட்சியை புதைக்கிறோம்.
அப்போது இந்த கட்சியும் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா திருப்பி அவங்க வந்து பழைய மாதிரி ஆட மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஒரு தப்பான ஓட்டு வந்து 5 வருஷம் கீழே தள்ளுதோ? திருப்பியும் வந்து இவங்க பழைய இதுக்கு போக மாட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது? ஏன்னா சுயநல அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன டாக்டிக்ஸ் கொடுத்தாலும், என்ன விளம்பரம் கொடுத்தாலும், உங்கள் மொபைலில் திறந்தால் வந்து விடியல் தர போகிறாருன்னு சொன்னாலும் சரி, இல்லை வந்து என் மக்கள்னு சொன்னாலும் சரி, இது எதுவுமே நம்மளை அசைக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, இவங்களுடைய பின்னணி ரெண்டுமே வந்து நமக்கான பின்னணி கிடையாது. ஒன்று ஆரிய பின்னணி, ஒன்று வந்து திராவிட பின்னணி. இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. அதிமுக ஆட்சியிலையும் பிரச்சனைகள் நடந்தது இல்லையா? ஸ்டெர்லைட்டுக்கு இன்னுமே நமக்கு தீர்வு கிடைக்கலையே. அதே மாதிரி பொள்ளாச்சி விவகாரத்துக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கலல்ல. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்டாலினை எதிர்த்து பேசினார், நிறைய சவுக்கு சங்கர் விஷயத்தில் பேசினார். அப்படி பேசினா அவர் நியாயவான் ஆயிடுவாரா? ஏன்னா அவருடைய டைம்லேயும் அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு, கொடநாடு விஷயம் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு தேவைப்படுறது புதிய அரசியல், புதிய மக்கள், சித்தாந்தம், கருத்தியல் வந்து ஆழமாக இருக்கிற ஒரு இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, அரசியல் பிடிக்கும், அரசியல் பக்கம் வருவேன்னா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப தீர்க்கமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது காரணம் என்னென்னா, தமிழ் தேசிய அரசியல் இந்த நிலத்தில் வந்து வேரூன்றி ஆகணும். இப்போ நமக்கு வேர் பிடிச்சிருச்சு. என்ன சொல்கிறது, நம்ம அறியாமல் வந்து இந்த மூங்கில் மாதிரி அந்த வேர் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து ஒரு தர்க்கம் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. என்கிட்ட உட்காந்து பேசினா தோற்று போயிடுவோம் தெரிஞ்சே வந்து இல்லை அரசியல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொல்லுவாங்க, உறவுகள் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சித்தாந்தம் வேரூன்றிட்டுச்சு. இது இன்னும் நம்ம கடத்த வேண்டியது தான் இருக்குது. மேலே முளைச்சி இலைகளாக, பழங்களாக, கனிகளாக வரும்போது அப்போ தான் வந்து அதனுடைய இப்போ அது நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இதை வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெட்டி வீழ்த்துறதுக்கான வழியை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியணும், அரசியல் விளம்பரத்தின் மூலமாக வந்து வரக்கூடியது கிடையாது. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இவ்வளவு காசு ஒரு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணால் எப்படி? இவ்வளவு செலவு பண்ணும்போது வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? நம்மளுடைய வரி பணம் அது. அதுவும் வந்து பாருங்களேன், இப்போ மோடி வந்து இந்த 1 வருட காலத்தில் எலெக்ஷனுக்காக ஒரு சுற்றுனது தான் அதிகம். அவர் என்ன பண்ணணும்? எஸ் சிட் தேர் அண்ட் நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டியதான் அவருடைய வேலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய RSS சித்தாந்தம் பேசக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பெனி நடத்துறது வந்து கவர்மெண்ட்டுடைய வேலை கிடையாதுன்னுவாங்க. தெரியுமா இது உங்களுக்கு? கம்பெனி நடத்துறது எங்கள் வேலை கிடையாது, அரசு நடத்துறது தான் வேலை. அதனால தான் எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தனியார்கிட்ட கொடுக்கும்போது தனியார் தன்னுடைய லாபத்துக்காக உழைப்பானா, இல்லைன்னா வந்து மக்கள் முன்னேறணும்னு உழைப்பானா? அரசியல்வாதி தான் வந்து மக்களுக்காக உழைப்பான். அப்போ இந்த கான்செப்டே நமக்கு புரியறது கிடையாது. எல்லாருமே விளம்பரத்தின் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். அது நம்ம ஒரு 4 தடவை கேட்டால் அது உண்மை நம்பிடுறோம். அந்த மனநிலையிலேருந்து நம்ம டோட்டலாக வெளியில் வரணும். ஓகே, சபரீசன் அவர்களுடைய பென் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் அனாலிசிஸ் விங் அவங்களே வச்சுருக்காங்க. போன எலெக்ஷனுக்கு வந்து பெருசாக அவங்க வேலை செஞ்சதை நம்ம வந்து பார்க்க முடியாது. அதாவது நான் சொல்லுவேன் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் 2021. பட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸில் வேலை பார்த்ததை நம்ம வந்து அங்கங்கே கேள்விப்பட்டோம். பெண் நிறுவனம் வந்து பின்னாடிலேருந்து திமுகவுக்கு பூஸ்ட் பண்ணுறதையும் நம்ம வந்து அங்கங்கே பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாட்டி இன்ஹவுஸாக இருக்கிற டீமை விட்டுட்டு எதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு நிலைமையில் பிரசாந்த் கிஷோர் அணுகுறாங்க அப்படின்ற அந்த ஸ்பெகுலேஷன் பயம்தான். தமிழ் தேசியம் வந்து இட் இஸ் க்ரோயிங் லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினவங்க கூட நான் எதிர்க்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, ஓகே நமக்கு முரண் இருக்கலாம், ஆனால் இந்த அரசியல் தான் வேணுங்கிறதுல தெளிவு இருக்குது. இது எத்தனை பேர் பண்ணுவாங்க? மற்ற கட்சிகள்லேருந்து விலகினவங்க என்ன பண்ணுவாங்க? வேற கட்சிக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அங்கே சித்தாந்தமோ கொள்கையோ இல்லை வந்து உண்மையிலேயே மக்கள் மீதான ஒரு பிடிப்போ கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். பட் வேற தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றவர்கள் வந்து அவங்களால இதுலேருந்து விலக முடியாது. ஒரு தூய அரசியலை நோக்கி தான் நடக்கணுங்கிற ஒரு முடிவு இருக்கும். அதே சமயம் வந்து அரசியல் என்பது வியாபாரம் கிடையாதுங்கிற தெளிவும் நமக்கு இருக்கு. என்னுடைய அரசியலை யார்கிட்டையும் கொடுத்துட்டு இப்போ நான் உட்காந்து நான் பேசுகிறேன், தினமுமே வந்து நான் ஒரு நேரம் எடுத்து இதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன காரணம்? என்னுடைய மக்கள் வந்து தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்காங்களே, அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். ஏதோ ஒன்று நம்ம சொல்லும் வார்த்தை ஒரு 4 பேரை மாற்றாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். எதுக்காக அந்த ஆதங்கம் அப்படின்னா, என்னுடைய நாட்டுக்கு என்னுடைய மக்கள் தான் வந்து அரசை இயற்றணும். வேற யாரையும் நான் இயற்ற சொன்னேன்னா அது நமக்கு வேலைக்கு ஆகாது. அப்போ இவங்க எத்தனை நிறுவனங்கள் கொண்டு வந்தாலும், அதான் சொல்கிறேன்ல, இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் யார் பண்ணுறாங்க?
எனிபடி இஸ் தேர். யாரும் பெருசா. ஆனா இன்னைக்கு ஐடில யாரு ஹையஸ்ட்ல இருக்காங்க? காசு கொடுக்காம ஓகே. ப்ராப்பகேண்டா ஹெவியா போகுதுன்னா எந்த கட்சி? இப்போ நான் ஏதாவது காசு வாங்குறேன்னா இல்லை நாம் தமிழருக்காக பேசும் யாராவது ஊடகவியலாளர்கள் இல்லை யூடியூப் வலைத்தளம் நடத்துகிறவங்க இல்லை வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறவங்க இல்லை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண யாராவது காசு வாங்குறாங்களா? யாருக்காவது ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா? பெருசா எதுவுமே கிடையாது. அப்போது இங்கே நாங்களும் விளம்பரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் ஒரு விளம்பரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எப்படிப்பட்ட விளம்பரம்? ஏமாற்று விளம்பரம் கிடையாது, காசு கொடுத்து பண்ணுற விளம்பரம் கிடையாது. இது என்னுடைய இனம், இது என்னுடைய கட்சி அப்படிங்கிற ஒரு உளப்பூர்வமான அரசியல் புரிஞ்சு, அரசியல் என்பது வந்து வியாபாரம் இல்லைங்கிறத உள் வாங்கி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா இல்லையா? கண்டிப்பாக. எத்தனை பேர் ஒரு ட்வீட் நீங்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லி போட்டிங்க அப்படின்னா அதை ரீட்வீட் பண்ணுறதே வந்து நம்மளுடைய மக்கள். விளம்பரம் தேவை, விளம்பரம் இல்லாமல் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த விளம்பரம் வெத்து விளம்பரமாக இருக்கக்கூடாது, உண்மை சார்ந்ததாக, அறம் சார்ந்ததாக, மக்களின் எழுச்சியாக இருக்கணும். அதுதான் வந்து இஸ் த ரைட் வே ஆஃப் ப்ராப்பகேண்டா. ஓகே. இந்த 3 வருஷம் திமுக ஆட்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். மக்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்த திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு மக்கள் வந்து வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும். பட் ஆனால் இந்த மனநிலை ஒன்று இருக்குல்ல, எனக்கு அகெயின்ஸ்டாக யாராவது கேள்வி கேட்டால் நம்ம வந்து அதை டைரெக்டாக டீல் பண்ண மாட்டேன், புறக்கணிப்பேன்றதை தாண்டி அதையும் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த மனநிலை இருக்குல்ல. இப்போ சவுக்கு சங்கர் கேஸாக எடுத்துக்கலாம், இப்போ இல்லை ஃபெலிக்ஸ் அரெஸ்டாக இருக்கலாம். இப்போ ஒரு ஊடகவியலாளராக அவங்க கேட்டதில் அவங்க சொன்ன விதம் தப்பு, கண்டிப்பாக சொன்ன கருத்து, சொன்ன வார்த்தைகள் ரொம்ப தப்பு. ஆனால் அரெஸ்ட்டுக்கு மேலே அரெஸ்ட்டு அவரை ட்ரீட் பண்ண விதம், அவரை வந்து சிறையில் அவர் இல்லை அது என்ன சொன்னல, ஸ்டாலின் அவர்களுடைய முகத்துக்கு பின்னாடி ஒரு கடுமையான கொடூரமான ஒரு மனநிலை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டு பழக்கம், அவங்களால வந்து அதுலேருந்து கீழே ஸ்டெப் டவுன் பண்ண முடியாது. எதிர்கட்சியாக இருந்ததே அவங்களால தாங்க முடியலன்ற போது இன்றைக்கி வந்து அவங்க வாஷ் அவுட் ஆகக்கூடிய சூழல் வருது அப்படின்ற போது அது ஒரு பயத்தை கொடுக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் தனக்கு இப்போ சவுக்கு சங்கர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அவரை நடத்தும் விதம் இட்ஸ் நாட் த வே டு ட்ரீட். உனக்கு தப்பு பண்ணுறாங்களா, அந்த தப்புக்கான தண்டனையை கோர்ட் மூலமாக நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி ஃபெலிக்ஸ் வந்து டோட்டலி இர்ராஷனல். அது ஆக்சுவலி உங்களுக்கு எதிராக மாறும்னு யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல போல இருக்கு. ஏன்னா மக்களுடைய மனநிலை மாறல. ஒரு இன்டர்வியூ பண்ணதுக்காக வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் லாஜிக் இஸ் தட்? அதுவும் அவங்க மனைவிக்கு கூட தெரியல. அப்போது நீங்கள் வந்து தனி மனித உரிமையில் கை வைக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஈவன் அவேர் ஆஃப் தட். அது சரியா தவறான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு சுற்றி யாரும் கிடையாதா? அப்போ அது எப்படிப்பட்ட சர்வாதிகார போக்கு? அந்த பவர் வந்து தலைக்கு மேலே ஏறிடுச்சு, ஒரு பெரிய கிரீடமாக உட்காந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த கிரீடம் வந்து நம்ம மிதிக்கக்கூடிய ஒரு இடமா போயிருச்சு. அப்போ அந்த சர்வாதிகாரத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும். இன்னைக்கு ஆக்சுவலாக காலையில் இந்த தம்பி பிரியகுமார் பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக யூவர் செல்லிங். சீமானந்தனை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக உருவாக்கி கொண்டுட்ருக்காரு. அதாவது அவர் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்காக மட்டும் கிடையாது, தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு தலைவனாக இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு, விச் இஸ் வெரி ட்ரூ. நானுமே அதை தான் வந்து விரும்புகிறேன். நீங்கள் என்ன திருப்பியும் வந்து சவுக்கு சங்கரை கூப்பிட்டா உங்களுக்கு இது தரல தயவுசெய்து சொல்ல வேண்டாம், அது நான் கிளியராக சொல்கிறேன். பட் அதே சமயம் வந்து ஒருத்தருடைய உரிமை பறிக்கப்படுது அப்படின்னா அதுக்கான கேள்விகளை எழுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நாளைக்கு அவங்க வந்து மறுபடியும் நம்மளை எதிர்த்தாலும் வந்து அதை நம்ம கருத்தியெல்லாம் எதிர்கொள்வோமே தவிர்த்து உனக்காக பண்ணாங்களே இப்படி பண்ணாங்களே அப்படி பண்ணாங்க எமோஷ்னல் ஆகக்கூடாது. அந்த எமோஷன்ஸ் தான் இன்றைக்கி வந்து தமிழர்களை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க நமக்கு சரியானது சொல்கிறாங்களா, தவறானதை சொல்கிறாங்களா, நமக்கு எதிராக இருக்காங்களா, இல்லை நம்ம கூட நிற்கிறாங்களா அப்படிங்கிற அந்த புரிதலுக்குள்ளார நம்ம அத்தனை பேரும் வரணும். அப்போ அப்படி வரும்போது என்ன ஆகும்னா விளம்பர அரசியலை பகுத்து உணர்றதுக்கான ஒரு சூழல் உருவாகும். இப்போ 2026 எலெக்ஷனை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த போயிட்டு இருக்கும்போது இந்த விளம்பர அரசியலை பகுத்து நம்ம வந்து ஓகே யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்றத மக்கள் வந்து உணரணும். இப்போ வந்து 1000 ரூபாய் எனக்கு இலவசம் கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போடுற பெண்கள் வந்து எனக்கு 1000 ரூபாய் இலவசம் விடு, நீ டாஸ்மாக மூடினா என் வீட்டில் எவ்வளோ வருமானம் நிற்கும் அப்படிங்கிறத பெண்கள் யோசிக்கணும். சரி, ஒரு கல்லூரி பள்ளி படிப்புக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், அரசாங்க கல்லூரிகளும் அரசாங்க பள்ளிக்கூடங்களும் வந்து சரியாக
இயங்குச்சு அப்படின்னா எவ்வளவு பணம் அங்கே வந்து நமக்கு மிச்சப்படும், என்னுடைய உழைப்பு எந்த அளவுக்கு வந்து அழகாக பரிணமிக்கும் அப்படிங்கிறதையும் உணர வேண்டியது இருக்குது. உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வயதானவர்கள், இளையவர்கள், குழந்தைகள் வந்து அடிக்கடி மருத்துவமனை கூட்டு போக வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு இருக்கும். இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் சூழலில் வந்து அதுவும் மற்ற நேரம் கூட போக வேண்டிய இடத்துல இருக்கும். இன்றைக்கி மருத்துவமனை போகும்போது பார்த்திங்கன்னாலும் நமக்கு வந்து நிறைய செலவுகள் ஆகுது. அரசாங்க மருத்துவமனைகள் தரமுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயுமே நம்ம காசு பார்க்குறோம். நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் நமக்காக இப்போ டாஸ்மாக் இல்லைன்னா நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம முழுசாக வந்து பயனடைவோம் இல்லையா? அப்போது அந்த பயனடையும் போது வந்து வெளி மாநிலத்தவர் இங்கே வராமல் நம்ம வெளி மாநிலத்தவர் வரும்போது இடப்பற்றாக்குறை நிறைய வருது. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த நிலத்தின் சொந்தக்காரர்கள் வந்து பூமியற்று நிலமற்று போயிட்டு இருக்காங்க. ஒன்று நம்ம வந்து வருமானம் குறைஞ்சதுனால நம்ம இழக்கிற இடத்துல இருக்கோம், இல்லை வந்து அரசு வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு நம்மளுடைய நிலத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு இழப்பீடு, ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு இழப்பீடை கொடுக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. நிலமற்றவர்களாக இருக்கும். அப்போ அதையுமே மீட்டெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அப்போ மக்கள் வந்து இதை எல்லாத்தையுமே யோசிக்கணும். நான் வந்து பெருந்தன்மையாக இருக்கேன், எல்லாரையும் அரவணைச்சு போகிறேன் அப்படின்னா அது வந்து பெரும் பாவம். நீ உன்னுடைய தலைமுறைக்கு செய்யும் பெரும் துரோகம், பெரும் பாவம் சொல்ல. நீ ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு பூமிக்கு கொண்டு வர அப்படின்னா அந்த குழந்தைக்கான எல்லாத்தையும் நீ வந்து ரெடி பண்ணணும். அதெல்லாம் அழிச்சிட்டு நீ வந்து ஒரு குழந்தைய கொண்டு வந்துடுனா நீ அந்த குழந்தைக்கு துரோகம் பண்ணுறன்றத மனசில் எல்லாரும் வச்சுட்டு இன்றைக்கி நமக்கான அரசியல் எது, தமிழ் தேசிய அரசியல் தான் அப்படிங்கிறத முழுக்க எடுத்துக்கிட்டு we will have to live accordingly. காரணம் என்ன, இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க வேலைவாய்ப்பு வந்து 7.5% தமிழர்களுக்கு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா தெலுங்கர்களுக்கும், கேரளா, கன்னடா, மார்வாடி இவர்களுக்கு தான் வந்து அரசாங்கம் நான் சொல்கிறது தமிழ்நாட்டு அரசாங்க உத்தியோகமே அவங்களுக்கு தான் இருக்குது. ஹோல்சேலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீட்டெயிலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் ஹோல்சேலர்ஸ் முழுக்க மார்வாடி கைகள் போயாச்சு. ரீட்டெயிலர் நம்ம ஆட்கள் எங்கேயோ ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா கூட அந்த பொருள் எங்கேருந்து வாங்குறீங்கன்னா ஒரு மார்வாடி கிட்டேருந்து தான் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, நிலம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. மார்வாடிகள் ஆக்கிரமிப்பு பெருசாகிடுச்சு. எந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு அப்படின்னா பூர்வீகமாக இங்கே நிலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இங்கேருந்து எடுத்து அவுட்டர் சிட்டியில் கொண்டு போய் போடுறாங்க. போட்டுட்டு அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மார்வாடிகளுக்கு தான் போகுது. அவங்க வந்து இந்த நிலத்தை அபகரிக்க வந்தவர்கள். அவங்களுக்கு அது தவறுன்னு தெரியாது. இது நான் திருப்பி பதிவு பண்ணுறது காரணம் என்னென்னா நம்ம உள் வாங்கணும். சில சமயம் தோணும் எனக்கு, நம்ம வந்து ஆர் வி ஃபைட்டிங் அ லூசிங் பேட்டில் அப்படின்ட்டு. என்ன நடக்க போகுது ஏன்னா இவங்க வேரூன்றிட்டாங்க, நமக்கு வேரே இல்லாமல் போயிருச்சு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வேர் வந்து தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற அந்த கருத்தியல் வேர் தான் எனக்கு இருக்குது. அந்த கருத்தியல் வேரை பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக நம்ம ஏறியே ஆகணும். அப்போ அந்த ஏறி தான் ஆகணுங்கிற இடத்துல வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், இன்றைக்கி இருக்கிற ஒரே கட்சியாக தேர்தல் அரசியலாக பார்த்திங்கன்னா நாம் தமிழர் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே வந்து இட்ஸ் லைக் ஒரு செல்ஃபிஷான ஒரு சண்டை போட்டு நீயா நானா, அது இல்லை, ரெண்டு அரசியல் கட்சிகள் மோதுது அப்படின்னா எப்படி மோதணும் தெரியுமா? அவங்களுடைய மோதல் வந்து நமக்கு நன்மைகள் அதிகப்படுத்தணும். அவங்களுடைய மோதல் வந்து நம்மளுடைய நன்மையை குறைக்கக்கூடாது. நீ எவ்வளோ ஊழல் பண்ணுற, அதோட நான் பண்ணுறேன் பாரு, நீ ஊழல் பண்ணுறல அதனால நான் பண்ணுறேன் பாரு, நீ இதை பண்ணலை நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது போகும்போது நம்மளுடைய அழிவுக்கு நம்மளே வழிவகுத்துக்கிற மாதிரி தான். அப்போ எப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் வேணும்? நீ இவ்வளோ தானே பண்ண, நான் எவ்வளோ பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இன்னும் அதிக நலத்திட்டங்களை கொடுக்கணும். நம்மளுடைய பணங்களையும் நம்மளுடைய பொருளும் நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தணும். அப்படி சரியாக பயன்படுத்த கூடியவர்கள் யார் நீங்கள் தேடணும். ஓகே, இந்த நிலம் இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி ஆட்கள் கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். எப்படி இருந்த பூமி தெரியுமா எங்களுது அப்படின்வாங்க. கார்ட்போர்டு வச்ச மாதிரி ஹிம்லர் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார் ஒரு தடவை இப்போ போன வாரத்தில் சந்திச்ச போது. மலை வந்து இந்த சைடு பார்க்கும்போது ஃபுல்லாக இருக்கும், பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வெட்டி இருக்கும். கார்ட்போர்டு வச்ச மாதிரி இருக்கும் மலைகளில். அந்த கிளைமேட் முன்னாடி இருந்த கிளைமேட் இப்போ கிடையாது. மழை அப்போ இருந்தது இப்போ கிடையாது. இதில் நீங்கள் உருவாக்க முடியுமா மறுபடியும்? இதெல்லாம் உருவாக்க முடியாது, காடுகள் உருவாக்க முடியாது. இன்னைக்கு தண்ணி பஞ்சம் தமிழ்நாட்டில் வந்தாச்சு. தமிழ்நாட்டுடைய தண்ணி அந்த நுரையீரல்னு சொல்லுவாங்க, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர். நமக்கு எல்லாமே தண்ணி நீர்நிலைகள் அங்கே தான் இருந்தது. இன்னைக்கு அதை எல்லாத்தையும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை மாற்றி முடிச்சு விட்டுட்டீங்க. தேர் இஸ் நத்திங் தேர். அப்போ இங்கே நமக்கு தண்ணி தட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்காக வருது. இங்கே மார்ஷ்லேண்ட் இருக்குது, பள்ளிக்கரணையில் அவ்வளோ ஏக்கர் இருந்தது, அதை 3ல் ஒரு பங்காக மாற்றி விட்டுருக்கீங்க. எதுக்காக அது மார்ஷ்லேண்டை? தண்ணியை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும், மக்களுக்கு தேவையான போது கொடுக்கும்.
மழைநீர் வடிகால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை மரத்தையும் என்னுடைய ஏரியாலே நூற்றுக்கணக்கான மரம் வெட்டப்பட்டது. இந்த வருஷம் எங்களுக்கு என்றைக்கும் இல்லை, எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருடம் வந்து எங்களுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஹீட்டு. அப்போது உங்களுக்கு பிளானிங்கே கிடையாது, எதுவுமே நமக்கு உருப்படியாக பண்ணாமல் விடியல் தர வர்றாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரசாந்த் கிஷோர் கொடுத்துட்ட உடனே விடியல் தர போகிறாருன்னு சொல்லிட்டு போய் ஓட்டை போட்டு வந்துடுறது. இல்லை காசை வாங்கிட்டு இந்த முறை காசு கூட 200-300. ஆனால் இந்த 2026க்கு நிறைய கொடுப்பாங்கப்பா, ஏன்னா அது மாநில தேர்தலில். அப்போ மக்கள் வந்து எதிர்பார்க்கலாம், வாங்கிக்கோங்க. அவங்க சத்தியத்தை புறக்கணிங்கன்னு காரணம் என்ன? அவங்க அரசு பதவி எடுக்கும்போது ஒரு சத்திய பிரமாணம் பண்ணுறாங்கல்ல, அந்த சத்தியத்தை அவங்க மீறுறாங்களா இல்லையா? அவங்களே பொய் சத்தியம் பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அந்த சத்தியம் அவங்க கேட்குற சத்தியம் வந்து தவறான விதத்தில், சத்தியம் என்பது உண்மை, கடவுள் தான் சத்தியம் சொல்லுவோம் நம்ம. அப்போ அந்த உண்மைக்கு புறம்பு அவங்க கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வேறு வழி இல்லை, உங்களால் அதை கடந்து போக முடியலனாலும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இது களப்பணி செய்கிறவங்களுக்கும் இதை சொல்கிறேன், மக்களுடைய மைண்டில் அதை மென்டலி போட்டுருங்க. இது எல்லாத்தையும் பேசுங்க. அந்தந்த ஊரில் இருக்க களப்பணியாளர்கள் வந்து யூ ஹாவ் டு டாக் டு யுவர் பீப்புள். அப்போது அவங்க தயாராவாங்க. நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் இன்னொரு விஷயமும் ஆட் பண்ண விரும்புகிறேன். ப்ராப்பர்ட்டி கைட்லைன்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய, அதாவது ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நிறைய வாட்டி சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீடு வாங்கணுன்னா முன்னாடிலேருந்தே வீடு வாங்கணுன்றது ஒரு பெரிய கனவு. அதில் வந்து நம்ம இவ்வளோ பணமும் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி கைட்லைன்ஸ்க்குன்னு கொடுக்கணுன்றப்போ மக்கள் வந்து இன்றைக்கி வீடு வாங்குறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க. இல்லை வீடு வாங்குறது வந்து நம்ம தமிழர்களுக்கு வாங்குறதுக்காக இவங்க கைட்லைன்ஸ் போடலை. முழுக்க மார்வாடிகளும் பணம் படைத்தவர்கள் ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹைரைஸ் அவங்களுக்கு தான் இதுவே தவிர்த்து நமக்கு கிடையாது. எனக்குலாம் வீடே கிடையாது, சொந்த வீடு எனக்கு கிடையாது. இந்த பல தலைமுறைகளாக இதே பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான், எல்லாத்தையும் விட்டுருச்சு. அப்போது இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்கோம் நம்ம. ஸோ கவர்மெண்ட் நமக்கான கவர்மெண்ட் கிடையாது, நமக்கான கவர்மெண்ட் கிடையவே கிடையாது. இது என்ன சொல்லுது, மத்திய அரசும் சரி, மத்தியில் ஒன்றிய அரசும் சரி, இந்த அரசும் சரி, நமக்கான அரசு கிடையாது. அப்படிங்கிற போது தீர்க்கமாக நம்மவர்களை நோக்கி நம்ம நகரணும். இன்னும் நம்மவர்கள் வரட்டும். தமிழ் தேசிய அரசியல் கட்சி இன்னொன்று வந்தால் கூட உங்களுக்கு சப்போஸ் இது பிடிக்கல அப்படின்னா அதுக்கு போங்க. தயவுசெய்து திமுக அதிமுகவில் டோட்டலாக முடிச்சு விட்டுருணும். ஐ திங்க் திஸ் இஸ் எண்ட் டைம் ஃபார் தம். வி ஹாவ் டு ஷோ பீப்புள் பவர். ஜல்லிக்கட்டு நடந்ததில்ல, அது முறியடிச்சது எந்த கட்சி? பீப்புள்ஸ் பவர், மக்களுடைய சக்தி. அது எந்த அரசியல் கட்சியும் கிடையாது, எந்த அரசாங்கமும் கிடையாது. பீப்புள்ஸ் பவர். அந்த மாதிரி பல சான்றுகள் நம்மளால் கொடுக்க முடியும். சில விஷயங்கள்லாம் வந்து மக்களாக முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுவும் நம்மளாக தான் நம்ம முடிக்கணும். மக்களாட்சிங்கிறது என்னங்கிறத தமிழர்கள் நாம காட்டணும். நம்ம காட்டுறதுக்கான அத்தனை பாரம்பரியமும் நம்ம கிட்ட இருக்குது, ஒழுக்க சிந்தனை இருக்குது, அறச்சிந்தனை இருக்குது. நம்மவர்கள் அப்படின்ட்டு இருக பற்றி கொள்ள பழகணும். ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நவனி. நன்றி.